இப்ப இந்த ரெண்டு சொல்றாங்க. ஒண்ணு அவர் மேல தப்பு இருந்திருக்கு, அவர் அந்த வீடியோ ஆன் பண்றதுக்கு முன்னாடி தப்பா தான் நடந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. அவர் பக்கம் எதுவுமே இல்லையா, அவர் தான் இறந்துட்டாரு, நான் பண்ணல, அவமானத்துல தற்கொலை பண்ணிட்டேன், ஏதோ ஒண்ணு அவர் நம்மகிட்ட சொல்லல, அவருக்கு தெரியாது, அதனால இதுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. இப்ப என்னன்னா, ஒருவேளை இதோ ஒரு அந்த பொண்ணு வந்து இது வந்து ஒரு கண்டென்ட்டா போடணும், நம்மளோட ஒரு லைக்ஸ் கேண்டி இதெல்லாம் போடணும் அப்படின்ற பட்சத்துல இதை யூஸ் பண்றாங்கன்னா, நாளைக்கு இன்னும் எத்தனை பேர், எவ்வளவு பேர் இதை வந்து ஒரு ட்ரெண்ட் கார்டா யூஸ் பண்ண போறாங்க, இதை வந்து வச்சு ஒரு ஆளை பழி வாங்கணும்னு சொல்ல போறாங்கன்னு தெரியல. சின்ன குழந்தைங்க இருந்து ஆரம்பிக்கலாம், பெரியவங்க வரைக்கும் இவங்க நாளைக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதை எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்றது எதுவுமே புரியல. ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து குட் டச் பேட் டச் சொல்லி தரோம், அது நாளைக்கு நம்மளை வந்து சும்மா அம்மா அப்பாட்ட செல்லமா திட்டுவாங்கட்டும், மாமாவோ அண்ணனோ சும்மா திட்டுவாங்கட்டும், சித்தப்பாவோ யாரோ ஒரு ஆள் சும்மா அம்மாட்டையோ அப்பாட்டையோ திட்டுவாங்கட்டும் அப்படின்றதுக்காண்டி இதெல்லாம் சொன்னாங்கன்னா அந்த பக்கம் இருக்கவங்க எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவாங்க? இது ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. இதுக்கு ஒரு தீர்வே காண முடியல. ஒரு படம் கூட வந்துச்சு, இதுக்கு சித்தா படம் கூட இதை தழுவி இதை சுத்தி வந்துச்சு. ஹராஸ்மெண்ட் ஆகிற குழந்தைங்க சுத்தி உள்ள எல்லா ஆம்பளைகளும் அதுக்கு அந்த குழந்தை முடிஞ்சு எப்படி முடிப்பாங்கன்ற மாதிரி அது வரும். இதுவும் அதை சுத்தி தான். இப்ப நாங்க வந்து சின்ன பையனா இருக்கும்போது தலையில அடிச்சுட்டா எங்க அம்மாவுக்கு கோவம் வரும். இப்போ யாராவது என்னை வந்து கொஞ்சம் டீஸ் பண்ணாலோ இல்ல எனக்கு அவர் மேல ஒரு தனிப்பட்ட வெஞ்சன்ஸ்லயோ நான் வந்து அவரை வந்து ஏதோ அவருக்கு தண்டனை கொடுக்கணும், என்னால கொடுக்க முடியலன்ற பட்சத்துல அது வந்து என் சைடு நியாயம் இருக்கு இல்ல அவர் பக்கம் நியாயம் இருக்கு, அது இல்லை. எனக்கு வந்து ஒருத்தர் மேல தண்டனை கொடுக்கணும்னா இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம தலையில அடிச்சிட்டாருன்னு நம்ம போய் வீட்டுல சொன்னோம்னா நம்ம வீட்டுல அவர் மேல கோவப்படுவாங்க, அவர்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க அப்படின்னு நான் சின்ன வயசுல செஞ்சது உண்டு. நிறைய பேருக்கு இது வந்து ஸ்கூல்ல ஸ்டாஃப்ல இருந்து என் கூட விளையாடுற பசங்க வரைக்கும் எல்லார்ட்டையுமே நான் வந்து சொன்னது உண்டு. சரியோ யாரோ ஒரு ஆள் அவங்க கூட இருக்கும், ஏதோ டீஸ் பண்ணிடுறாங்க, அந்த சின்ன பிள்ளைய ஹர்ட் பண்ணிடுறாங்க, இல்லை ஏதோ வம்புழுக்கிறாங்க அப்படின்றப்ப அந்த குழந்தை சும்மா ஜாலிக்கு அம்மாட்ட திட்டுவாங்கட்டுமேன்றக்காண்டி என்ன ஒரு பேட் டச் பண்ணிட்டாரு, என்னை இங்கே தொட்டாரு அங்கே தொட்டாருன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கும்போது எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடக்குது. வரல, அதுகளுக்கு வெளி உலகமே தெரியல. ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கே தொடக்கூடாது அங்கே தொடக்கூடாது இதெல்லாமே பேக் சைன் நம்ம சொல்லித்தரோமே, அவ்வளோ சீக்கிரமே சொல்லித்தர வேண்டிய அவசியம் இந்த நம்ம ஊர்ல இருக்கா? கண்டிப்பா இதுதான் ஒரே வழியா?